ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். கெட்ட பையன் மை பாஸ் எபிசோட் 2ல் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அப்படியே எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போதே நம்ம பேட்டை தான் காட்டுறாங்க. அப்படியே சார் ட்ரிங்க் பண்ணலான்னு, அதாவது தண்ணி குடிக்கலான்னு காலையில் எழுந்தவுடனே தண்ணி பாட்டிலும் கையுமா அப்படியே வந்து டேபிளில் உட்காரான். டேபிளில் உட்காந்து அப்படியே சார் யோசிச்சுக்கிட்டே இருக்க அப்படியே அவனுக்குள்ளே ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. அதாவது நேற்று நைட்டு ஒரு சீனில் கட்டாச்சுல, அந்த சீனை காணுமேனு ஸ்டார்டிங்கில் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். என்னடா பாதியில் கட் பண்ணிட்டீங்களேன்னு. பட் அதோட தொடர்ச்சி தான். சார் அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க என்ன நடக்குதுன்னு. நான் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த வேலையை விட்டு போவேன், ஆனால் அது அவ்வளோ சீக்கிரமாக நடக்காது, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி பேட் சொல்ல, நான் அதுக்கு அலோ பண்ண மாட்டேன்னு சொல்லி எல்லி சொல்லியிருப்பான். ஏன் இப்படி சொல்கிறீங்க, எனக்கு புரியலங்கிற மாதிரி கேட்க, எப்பயுமே உங்கள் கூட நான் எம்ப்ளாயாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு பேட் கேட்டிருப்பான். அதுக்கு எல்லிஸ் அப்படியே மெல்ல மெல்ல அவன் பக்கத்தில் க்ளோஸாக போக அப்படியே ஷாக்காக இருக்குது பேட்டுக்கு. எப்பயுமே நீ என் கூட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எலிஸ் சொல்லிட்டே பேட்டுக்கு கிஸ் பண்ணுற மாதிரி அப்படியே அவன் பக்கத்தில் போய்கிட்டே இருக்க, இதை கொஞ்சம் கூட பேட் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே கிட்ட போயிட்டான். ஆக்சுவலி கிஸ்ஸு ஃபினிஷ் ஆக வேண்டிய நேரத்தில் டக்குன்னு பேட்டுக்கு அப்போ தான் கான்சியஸ் வந்த மாதிரி கையில் வச்சுருக்க தண்ணியை மடக்குன்னு குடிச்சிட்டான். அட பாவி, ஃபினிஷாவது பண்ணியிருக்கலாம்ல, ஏன்டா இப்படி படுத்திட்ட அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சேம் டைம் அடுத்த எலிஸ் அப்படியே உட்காந்து ஆஃபீஸில் ஏதோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா. ஒரு பொண்ணு ஒரு ஃபைலை கொடுத்துட்டு சைன் பண்ணுவானா மாட்டானாங்கிற மாதிரி எட்டி பார்த்துக்கிட்டே இருக்க, அவனும் அதை யோசிச்சுட்டு சரி ஓகேன்னு சைன் பண்ணிட்டான். அப்பாடா சார் சைன் பண்ணிட்டாரு, வாங்கிட்டு குடுன்னு ஓடிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபைலை கையில் வாங்கிட்டு தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்ப பேட் எங்க அவனை வந்து பார்க்க சொல்லுங்கள், உன் லிப்ஸ்டிக்கோட கலர் நல்லாவே இல்லைன்னு சொல்ல தேங்க்யூ சார். அப்புறம் பேட் இன்னைக்கு டே ஆஃப் சொல்லியிருக்காங்க, லீவுன்னு சொல்ல, என்னது லீவா, யார் அவனுக்கு பர்மிஷன் கொடுத்தது, நான் அவனுக்கு பர்மிஷன் கொடுக்கவே இல்லையே, என்கிட்ட கேட்காம எதுக்கு அவன் லீவ் போட்டாங்கிற மாதிரி டென்ஷனாக அப்படியே காத்திக்கிட்டே இருக்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது சார், லீவ்னு சொன்னாங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, சரி நீ போ அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்குது எலிஸ்க்கு. என்கிட்டேருந்து ஓடலான்னு நினைக்கிறியா, அது நடக்கவே நடக்காதுங்கிற மாதிரி அப்படியே திங்க் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கான் எலிஸு. சேம் டைம் அடுத்து இங்கே டோர் பில்லை அடிச்சுக்கிட்டே இருக்கும் போல் டக்குன்னு டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்கான் பேட்டு. நான் தான் வருவேன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி எலிஸ் கேட்க, ஏன் தெரியாது, நான் செக்யூரிட்டி கேமரா வச்சுருக்கேன்னு சொல்ல, கேமராவா, நான் அதை பார்க்கவே இல்லையேன்னு எலிஸ் சொல்கிறான். பார்க்கவே இல்லையா, நான் சும்மா போய் தான் சொன்னேன், ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி மேனஸ் இல்லாமல் டோர் பெல்ல அடிச்சுட்டே இருந்தால் அது நீங்களாக இருக்கும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல, அப்போ எனக்கு மேனஸ் இல்லைன்னு நீ சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி எலிஸ் கேட்குறான். ஹலோ, சும்மா டோர் பெல்ல டொங்குன்னு அடிச்சுட்டே இருந்தால் எப்படி சொல்ல முடியும், டீசெண்டாக இருக்கவங்களாம் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேட் அவனை பார்த்துட்டே இருக்க, அப்படியே எலிஸ் பேட்டோட பக்கத்தில் போக, இருங்க என்ன சொல்ல வந்தீங்களோ சொல்லிட்டு போங்க, ஏன்னா இன்றைக்கி நான் லீவ் போட்டிருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் அப்படியே கெத்தாக நின்றுட்டுருக்கான். ஓ அப்படியா, பரவாயில்ல, உனக்கு தான் என்னை பற்றி நல்லா தெரியுமே அப்படிங்கிற மாதிரி அப்படியே எலிஸ் மறுபடியும் பேட்டோட பக்கத்தில் போகிறான். பேட் அப்படியே பயந்து போய் பார்த்துட்டோமா நிற்கிறான். அப்படியே கீழே குனிஞ்சு ஏதோ பார்த்துக்கிட்டே இருக்க, அப்படியே எலிஸ் அவனை பார்த்துட்டு, நேற்று என்னை பார்த்தில அதே மாதிரி பாருன்னு சொல்ல, அது வந்து இல்லை நீங்கள் அப்படின்னு சொல்லி அப்படியே உளறிட்டே நிற்கிறான். இங்கே பாரு, நேற்று நைட்டு என்னை பார்த்த மாதிரி இப்போ நீ பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எலிஸ் அப்படியே அவனோட கையை நேராக திருப்பி ஃபேஸை பாருடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பட் நம்ம பேட்னால சுத்தமாக முடியல, கீழே குடிஞ்சு பார்த்துட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அவனை ஒரு மாதிரி கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு சரி ஓகேங்கிற மாதிரி மெல்ல நிமிர்ந்து அப்படியே பார்த்துட்டே இருக்க, அது எனக்கு எந்த ஃபீலிங்ஸ் இல்லையே, நான் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேஷுவலாக இருக்க மாதிரி சொல்ல, உண்மையாக தான் சொல்கிறியா நீ, உனக்கு எந்த ஃபீலிங்ஸ் இல்லை அப்படித்தானே அப்படிங்கிற மாதிரி எலிஸ் அப்படியே பேட்டை பார்த்துட்டே இருக்க, பேட் ஒரு செகண்ட் அவனை பார்க்க நேற்று நைட்டு நடந்ததை அப்படியே காட்டுறாங்க. ஆக்சுவலி எங்கள் கிஸ்ஸு ஃபினிஷ் ஆக வேண்டிய நேரத்தில் லைட்டாக 2 பேரோட லிப்ஸும் அப்படியே டச் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு காட்டுறாங்க. அந்த லைட்டாக டச் ஆன அந்த கிஸ்ஸுன்னு நம்ம ஏற்றுக்கலாமா இல்லை வேணாமான்னு எனக்கு சரியாக தெரியலப்பா. சரி நீங்கள் கிஸ்ஸுன்னு வச்சா கிஸ்ஸிங் கேட்டகரியிலே சேர்த்திக்கலாம், ஆனாலும் அது வேணாம் அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி டக்குன்னு பேட் அவனை பிடிச்சி தள்ளி விட்டு நான் போகிறேன்னு சொல்லி அந்த பக்கம் போக, நில்லு எங்கே போகிறேன் நீங்கிற மாதிரி கையை அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு எலிஸ் அவனை கேட்குறான், எதுக்காக என்கிட்டேருந்து ஓடணும்னு நினைக்கிற, சொல்லு என்னாச்சு உனக்குன்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் ஒன்றுமே பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி கண்ணாடியை சரி பண்ணிவிட்டு பார்த்துட்டே இருக்க, ஓ அப்படியா, என்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு என்னமோ இருக்குது, அதை என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்ல, அதுக்காக எதுவுமே சொல்லாமல் என்ன இருக்குது, நான் எம்ப்ளாயி, நீங்கள் பாஸு, அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்ல, ஓ அப்படியா, வேறு ஒன்றுமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி எலிஸ் அவனை பார்த்துட்டே இருக்க, அதுக்கு எதுவுமே பேசாமல் அப்படியே பேட் நின்றுட்டே இருக்கான். ஓ அது வந்து நீங்கள் வந்துன்னு சொல்லிட்டு
என்ன ஏன் உனக்கு வெக்கமாக இருக்கா சொல்லுப்பா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்கான் எலிஸு. அவனால் எதுவுமே சரியாக பேச முடியல, பாதி வார்த்தையே மென்று மென்று முழுங்கிட்டே இருக்க. அப்புறம் அந்த கிஸ்ஸிங்கை அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்க. இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல மறுபடியும் கிஸ் பண்ண கிட்ட வரான். இங்கே பாருங்கள், நீங்கள் ஏன் என்கிட்ட சும்மா விளையாண்டுட்டே இருக்கீங்க, இந்த மாதிரி விளையாடாதீங்க என்கிட்ட போங்க அப்படிங்கிற மாதிரி கோச்சிட்டு குடுகுடுன்னு அப்படியே பேட் ஓடி போயிட்டான். ஸோ அதைத்தான் ஞாபகப்படுத்துறதுக்காக வந்திருக்க. இப்போ என்ன உனக்கு ஃபீலிங்ஸ் சொல்லிட்டு போகணும்னு சொல்ல, இங்கே பாருங்கள் எதுக்காக சும்மா இப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க, நான் தான் அதுக்கு எந்த அர்த்தமும் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல நேற்று, திரும்ப திரும்ப இப்படியே பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி பேட் அப்படியே பிடிச்சி அவனை தள்ளி விட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி கெத்தாக அவனை பார்த்துட்டே நிற்க. ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டே இருக்க. அதுக்கப்புறம் நான் இங்கேயே வந்தேன்னா ரெண்டும் உங்ககிட்ட பேசணும், அதுக்காக தான். நாளைக்கு காவ் ப்ராஜெக்ட்காக நீ போகணும்ல, அதை பற்றி பேசத்தான் வந்த அப்படின்னு சொல்ல. ஆமாம் சார் நான் போயிடுவேன்னு சொல்ல. அப்புறம் செகண்டு கிம்முக்கு ஒரு பர்த்டே ப்ரெசன்ட் வாங்கணும். ஸோ என்ன பிடிக்குன்னு உனக்கு தெரியும்ல, பார்த்து நீயே வாங்கிடு சரியா அப்படின்னு சொல்ல டென்ஷன் ஆகிடுச்சு இவனுக்கு. இங்கே பாருங்கள், நான் இன்றைக்கி லீவில் இருக்கேன், அதை பற்றி எனக்கு கவலை இல்லையே, என் வீட்டுக்கு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே போயிட்டான். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு சொன்ன வாக்கு பண்ணுறது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, செகண்டு கிம்முக்கு கிஃப்ட்டுன்னு டென்ஷன் ஆகிடுச்சு. இவருக்கு என்னாச்சு, ஏன் சும்மா என்ன டார்ச்சர் பண்ணுறாரு, கதவை கூட சாத்தாமல் அப்படியே போயிட்டா இருப்பார் அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக அப்படியே நின்றுட்டே இருக்கிறான். அதுக்கப்புறம் டோரை லாக் பண்ணிட்டான் போல். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சார் குளிச்சுட்டு இருக்க அப்படியே மிஸ்டர் எலிஸ்னு சொல்லி அவன் வீட்டுக்கு பேட்டு தேடிட்டு வரான். என்னாச்சு, என் வீட்டுக்கு என்னை பார்க்குறக்கு வந்துட்டேன், என்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி குளிச்சுட்டு அப்படியே மேலேருந்தே இறங்கி வரான். இந்த வீடு யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல். ரொம்ப நேரம் ஆகலை, கொஞ்சம் நேரம் தான் ஆச்சு, அதுக்குள்ளே என்ன ரொம்ப மிஸ் பண்ணுறியா? ஆமாம் இதே மாதிரி நினச்சிட்டு இருக்காதீங்க. இந்தாங்க கிம்மோட ப்ரெசன்ட் கேட்டிங்களா, வாங்கிட்டு வந்துட்டேன், நீங்கள் சொன்னபடி வாங்கியாச்சு, இங்கே வைக்கிறேன் எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி டேபிள் மேலே வச்சுட்டு சரி ஓகே பார்த்துக்கங்க நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அந்த பக்கம் போகிறான். இரு அதுக்குள்ளே நீ எதுக்கு போகிற, ஒரு நிமிஷம் இருன்னு சொல்ல. இருங்க, நான் எங்கே போகாமல் இங்கே என்ன பண்ண போகிறேன், முதல்ல கையிடுங்க அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க. இல்லை நான் அது வந்து உங்ககிட்டன்னு சொல்லி ஏதோ யோசிக்கிற மாதிரி அப்படியே எலிஸ் பார்த்துட்டே இருக்கான். பேட்டுக்கு ஒரு செகண்ட் அப்படியே கான்சியஸ் போன மாதிரி ஆயிடுச்சு. ஒரு செகண்ட் அவனை வேறு இவ்வளோ க்ளோஸாக அதுவும் ஷர்ட் இல்லாமல் பார்க்கவும் இன்னும் அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. நீ போக வேண்டாம் இரு அப்படிங்கிற மாதிரி மெதுவாக சொல்ல. அது 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 எதுக்குண்ணா, எனக்கு பசிக்குது, சாப்பாடு எதுவும் ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போகணும் சொல்ல. சாப்பாடா, சாரி எனக்கு இன்றைக்கி லீவு, நான் எதுவும் பண்ண மாட்டேன், அப்படியே நான் ஒர்க்கில் இருந்தாலும் ஆல்ரெடி என்னோடய ஒர்க்கிங் டைம் முடிஞ்சது, இதுக்கப்புறம் உங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரணும்னு அவசியம் எனக்கு இல்லை, நான் வாங்கி தர முடியாது அப்படிங்கிற மாதிரி கெத்தாக பேசிட்டு வேகமாக அப்படியே அவன் போயிட்டான். அவன் போனதுக்கப்புறம் ஏன்டா சாப்பாடாக வாங்கி தர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ட்ரிங்க் பண்ணிட்டே ஃபோன் பண்ணுறான். அப்புறம் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், அந்த வாக் பற்றி தான் பேசணும். நாளைக்கு நீ எத்தனை மணிக்கு அங்கே போகிற? நாளைக்கா, டே ஆஃப்டர் டுமாரோ போகிறேன், நாளைக்கு எங்கேயும் போகலையேன்னு சொல்ல. ஓகே நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்ல. என்னது ப்ராஜெக்ட்டுக்கு நீங்களுமா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோனை கட் பண்ணிட்டு எலிஸ் சிரிச்சிட்டே இருக்க. ஐயோ இவர் வேறு வராரா அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக இருக்குது. அடுத்த நாள் ஆஃபீஸில் எலிஸ் ரொம்ப பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்க. அந்த பிஏ போன் எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருக்குது. அப்புறம் பேட்டை பார்க்கவே இல்லையேன்னு சொல்லி கேட்க. சாரி சார், கஸ்டமரோட மீட்டிங்க்கு போயிருக்காங்க. மீட்டிங்கா? என்கிட்ட இதை பற்றி அவன் எதுவுமே சொல்லவே இல்லை. ஆஃப்டர்நூன் முக்கியமான மீட்டிங் இருக்குல்ல சார், அது ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் என்னென்ன சாப்பிடுவீங்க, உங்களுக்கு என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத எல்லா ஒர்க்குமே பேட் சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னது, என்ன சொல்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை, டாக்குமெண்ட்டை பற்றி, ப்ராஜெக்டை பற்றி, அதுக்கப்புறம் 10:30 மணிக்கு உங்களுக்கு என்ன கொடுக்கணும், காஃபி கொடுக்கணும், மில்க்கும் சுகரும் இல்லாமல் கொடுக்கணும், அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே சொல்லியிருக்காங்க. கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு வேறு சொல்லிட்டு தான் போயிருக்காரு. நீங்கள் கவலைப்படாதீங்க சார்னு சொல்ல டென்ஷன் ஆகிடுச்சு அப்படியே எலிஸ்க்கு. அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்க. சரி ஓகே ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் கிளம்பலான்னு சொல்ல. சரி சார் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே போக, என்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அந்த பொண்ணு பயந்து போய், சார் நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்ல. ஒன்றும் சொல்லலை, போங்க அப்படின்னு சொல்ல. ஐயோ நம்மளே எதுவும் சொல்லிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி பயந்து போய் அந்த பொண்ணை அப்படியே ஓடி போயிட்டா. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் ஒரு மீட்டிங், அதாவது இந்த காவ் ப்ராஜெக்டை பற்றி தான் ஒரு மீட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ அங்கே வந்து மீட்டிங்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காங்களா. இவங்க பேர் டீரனை, நம்ம நைன்னு வச்சுக்கலாம். ஸோ நை வந்து இந்த ப்ராஜெக்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே என்னென்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. இதெல்லாம் கேட்கும்போது எலிஸ்க்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ப்ராஜெக்ட்னா என்ன ப்ராஜெக்டாக அதை பற்றி மட்டும் பேசு, அங்கே தேவையில்லாத பற்றிலாம் நீ சொல்லணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்ல. மிஸ்டர் எலிஸ் ப்ளீஸ் அவர் பேச விடுங்களேன், எதுக்கு இப்படி டிஸ்டர்ப் பண்ணுறீங்கிற மாதிரி பக்கத்தில் உட்காந்துட்டு பேட்டு சொல்ல. மறுபடியும் சரி ஓகேன்னு சொல்லி அவன் பேச ஆரம்பிக்கிறான். அதாவது இந்த ப்ராஜெக்ட்கான அமௌண்ட்டு அங்கே எவ்வளோ செலவு பண்ணோம் அப்படிங்கிறது 50 மில்லியன் சம்திங், அதான் சாரி 500 மில்லியன் சம்திங் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். 500 மில்லியன் பார்த்தா அது என் ப்ராஜெக்ட்லேயே கிடையாது, நான் 200 மில்லியன் தானே சொல்லியிருந்தேன், நீ தேவையில்லாமல் ப்ராஜெக்ட்டுக்கு அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணால் அதை நான் பண்ண முடியாதுங்கிற மாதிரி பேசிகிட்டே இருக்க. சார் கொஞ்சம் பொறுமையாக இருங்கிற மாதிரி பேட் சொல்ல. அவ்வளோதான் மீட்டிங் முடிஞ்சது, நான் கிளம்புறேன்
வரேன்னு சொல்லிட்டு வேகமாக அப்படியே எலி செஞ்சு அந்த பக்கம் போக எலிசா ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே அங்கே நம்ம பேட்டும் போயிடுறான். ஸோ அப்படியே இந்த நைக்கு தான் ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. எக்ஸ்பிளைன் பண்ண வந்ததையும் பண்ண விடல, இவன் பாட்டுக்கு இடையில கடுப்பு ஏற்றிட்டு கடைசியில் முடிஞ்சதுன்னு சொல்லி ஓடி போயிட்டானேங்கிற மாதிரி டென்ஷனாக நிற்கிறான். அப்புறம் பேட்டு சொல்கிறேன் எலிஸ்கிட்ட, ஏன் சார் இந்த மாதிரி பேசுகிறீங்க? அவங்க உங்கள் ஷேர் ஹோல்டர், அது மட்டும் இல்லாமல் உங்கள் ரிலேட்டிவ் வேறு, எதுக்கு தேவையில்லாமல் அவங்கக்கிட்ட இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு சொல்ல, சரி யாரை வேணாலும் இருக்கட்டும், என்னை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ்னால் பிஸ்னஸ் தான், எனக்கு உங்களை பற்றி தெரியும், நீங்கள் யாரும் இந்த மாதிரி ஹர்ட் பண்ணுற மாதிரி பேச மாட்டீங்க, ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி பேட் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வர, என்னை நினச்சா உனக்கு கவலையாக இருக்கா, என் மேலே அவ்வளோ அக்கறையாக உனக்குன்னு சொல்ல, அது ஆமாம், எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும், ஒரு பாஸ் மேலே ஒரு செக்ரட்டரிக்கு இந்தளவுக்கு கூட அக்கறை இல்லாமல் இருக்க முடியாதுல்ல, அதனால தான் சொல்கிறேன்னு சொல்ல, சரி ஓகே நீ என்ன வேணாலும் பேசிக்கோ, நான் இது வரைக்கும் யாரையுமே இந்த மாதிரி இன்சல்ட் பண்ண மாதிரி மீட்டிங்கில் பேசினதில்ல, அது உனக்கு தெரியும்ல, அப்படி இருந்தும் நான் பேசுகிறேன்னா அவன் என்ன மாதிரி ஆளுன்னு நீ புரிஞ்சுக்கோ சரியா அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி எலிஸ் பேசுகிறதே சுத்தமாக பேட்டுக்கு பிடிக்கல, இவன் ஏன் இப்படி இருக்கான்னு, சரி ஓகே சார் புரியுதுங்கிற மாதிரி அப்படியே அமைதியாகவே நின்றுட்டுருக்கான். அடுத்து எலிஸ் அவனை பார்த்துட்டே இருக்க, சரி ஓகே நாளைக்கு ப்ராஜெக்ட்டுக்கு போகணும்ல, நீ எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டியா? ஓகே சார் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டேன், காலைல 6 மணிக்கு நம்ம கிளம்புறோம், ஸோ 3 hours ட்ராவல், நம்ம ஆஃப்டர்நூனுக்குள்ளே அங்கே போயிடலாம், அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் 9 மணிக்குள்ளே நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்ல, 9 மணியா, இல்லை ரூம் ஒன்று புக் பண்ண அப்படின்னு சொல்ல, ரூமா அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அங்கே வியூஸ் ரொம்ப நல்லா இருக்குமா, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், ஸோ நைட் அங்கே ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சார் உண்மையாவா, ஏன் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி எலிஸ் அவனை பார்த்துட்டு அப்படியே அவன் பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டே இருக்க, என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் கிட்ட வரானே அப்படிங்கிற மாதிரி அப்படியே பேட்டு திரும்பி போயிட்டே இருக்கான். அங்கே இருக்க கவுச்சில் அப்படியே இடித்து லைட்டாக விழுகிற மாதிரி போக டக்குன்னு அவனை பிடிச்சிட்டு ஸ்லோ மோஷனில் கொஞ்சம் க்ளோஸாக அப்படியே எலிஸ் அவனை பார்த்துட்டே இருக்க, அவனுக்கு ஷாக்காக இருக்குது, அப்படியே அமைதியாக நின்றுட்டே இருக்க, அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி எலிஸ் அப்படியே பக்கத்தில் போயிட்டே இருக்கான். பேட்டும் கிஸுக்கு ரெடியான மாதிரி கண்ணெல்லாம் மூடி அப்படியே ரெடியாக நிற்க, அதுக்குள்ளே எலிஸோட ஃபோன் அடிக்குது, நல்ல வேலை ஃபோன் அடிச்சிச்சு, தப்பிச்சம்பா அப்படிங்கிற மாதிரி அப்படியே நிம்மதியாக நின்றுட்டுருக்கான் பேட்டு. ஃபோனில் பேசுகிறது கிம்மு தான். கிம் ஒரு ப்ராஜெக்டாக சொல்லியிருப்பான் போல், நாளைக்கு நான் ஃப்ரீ கிடையாது, நான் காவ் போகிறேன் அப்படின்னு சொல்ல, அது அந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக நீ வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கிம் சொல்லியிருப்பான் போல். அப்படியா, சரி ஓகே விடு, நாளைக்கு நான் கண்டிப்பாக வரேன், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எலி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ண, அப்பா நாளைக்கு இவர் வரல நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேட்டுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. நாளைக்கு எப்படி நீங்கள் வரமாட்டீங்க கரெக்டாக சார் அப்படின்னு சொல்லி கேட்க, ஏண்டா தெரிஞ்சு வச்சுக்கிட்டே பேசுறியா அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக அப்படியே பார்த்து எல்லிஸ் முறைச்சிட்டு இருக்கான் அவனை பார்த்து. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் போய் என்னோட ஒர்க்கை பத்திரமா பார்த்துட்டு வந்துடுவேன், நீங்கள் கவலையே பட வேணாம், சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பேட் அப்படியே அந்த பக்கம் போக அப்படியே அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கான். அப்படியே எல்லிஸ் நிற்க, சேம் டைம் பேட் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே நை வரான். உன் கூட உட்காந்து நான் சாப்பிடலாமான்னு சொல்லி கேட்க, சார் என் கூடயா, ஏன் சாப்பிடக்கூடாதா, அப்படி இல்லை இது வந்து எக்ஸிக்யூட்டிவ் மட்டும் இருக்கிற இடம், ஸோ அதனால் கேட்டேன்னு சொல்ல, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு உன்னோட ஃப்ரெண்டாக இங்கே உட்காந்து சாப்பிடணும்னு தோணுச்சு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டுருக்க, உங்களுக்கு ஏதாவது வேணுமா, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்க, பரவாயில்ல நீ ரொம்ப ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டுக்கே வந்துட்ட மிஸ்டர் பேட், ஒன்றும் இல்லை, நான் ஃப்ராங்காகவே உங்ககிட்ட சொல்கிறேன், நாளைக்கு காவ் ப்ராஜெக்டுக்காக நீங்கள் போகிறீங்களே, ஸோ என் கூட வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன பதில் சொல்லுதுன்னு புரியல. போகலான்னு சொன்னாலும் பிரச்சனை, போகலன்னு சொன்னாலும் பிரச்சனைங்கிற மாதிரி முடிச்சுக்கிட்டே அப்படியே இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் வரேன்னு சொல்லிட்டான் போல். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே பிஸியாக சார் ஒர்க் பண்ணிகிட்ருக்க, டைமிங் முடிஞ்சுன்னு எதுக்கு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்க, வீட்டுக்கு கிளம்பலையா அப்படிங்கிற மாதிரி எலிஸ் கேட்க, இன்னும் கொஞ்சம் இருக்குது, நாளைக்கு காவ் போகணும்ல, அதுக்குள்ளே இங்கே இருக்க ப்ராஜெக்ட் எல்லாம் மற்றபடி முடிச்சு வச்சுட்டு கிளம்பணும், அதுக்காக பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேட் உட்காந்துருக்கான். சரி ஓகே நீ கிளம்புன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே போக டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா நான் அங்கே யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்கான். அதாவது அவன் பேட்டை பற்றி பேசுகிறான், அவன் ரொம்ப க்யூட்டாக இருக்கான், அழகாக இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்க, அவனுக்கு பிடிச்சிருக்கான்னு ஆப்போசிட்டில் கேட்டிருப்பாங்க போல், நான் ஒர்க்கை பற்றி தான் சொல்கிறேன், நீ தேவையில்லாமலாம் பேசிகிட்டு இருக்க, நாளைக்கு நானும் அவனும் ஒன்றா தான் போகிறேன் காவ் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுட்டு எலிஸ்க்கு டென்ஷன் ஆகிடுச்சு. நாளைக்கு நீ எப்படி அவன் கூட போகலான்னு சொல்லலாம், அவன் கூட வரேன் நீ சொல்லியிருக்கியா அப்படிங்கிற மாதிரி பேட்டை பார்த்து எலிஸ் கேட்க, என்ன சொல்கிறீங்க நீங்கள், எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்ல, நாளைக்கு நீ அவன் கூட போகவே கூடாது அப்படின்னு சொல்ல, சார் ஆல்ரெடி நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டேன், அவர் கூட நான் போகும்போது ஒர்க்கை பற்றி இன்னும் கொஞ்சம் டவுட் இருந்தால் கிளியர் பண்ணிக்கலாம், ஸோ ஒர்க் ரிலேட்டடாக என்ன இருந்தாலும் அதை தான் நான் சூஸ் பண்ணுவேன், நான் கண்டிப்பாக நை கூட தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி பேட்டை சொல்ல டென்ஷன் ஆகுது. அப்படியே கையெல்லாம் முறுக்கிட்டு ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே எலிஸ் நிற்க, சாரி சார் நான் அவர் கூட போவேன், எனக்கு ஒர்க்கு தான் ரொம்ப முக்கியம்னு சொல்ல, உன்னை விட அவனை பற்றி எனக்கு தெரியும், நீ அவன் கூட போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எலிஸ் எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்ண, என்னால் அதை கேன்சல் பண்ண முடியாது சார், சொன்னால் புரிஞ்சுக்கோங்க, மற்றபடி நம்மளோட பெனிஃபிட் ஒர்க்கில் மட்டும் இருக்கணும்னு நினைக்கிறேன், ஸோ நான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவன் ஏன் இப்படி பேசுகிறாங்கிற மாதிரி எலிஸ்க்கு கடுப்பாக இருக்கா. அப்படியே அந்த பக்கம் போயிட்டான்.
அப்புறம் பேட் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வந்துட்டே இருக்க வெக்ஸ்டர் வெயிட் பண்ணிட்டுருக்கான். சாரிடா எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேட் வர, பரவாயில்லடா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானும் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஆமாம் ஏதாவது சாப்பிட்றியான்னு சொல்லி கேட்க, ஆமாம் சீக்கிரம் எனக்கு ரொம்ப ரொம்ப பசிக்குது தெரியுமா, ஒரு மாதிரி இருக்குது, டயர்டாகவும் இருக்குன்னு சொல்லி அவன் ஃபீல் பண்ணுறான். சரி சரி விடு விடு, நம்மளுக்கு மில்க் கார்ட்டூன் சாப்பிட்லாமா? ஓகே அப்படிங்கிற மாதிரி அவன் தலையாட்டுறான். சரி ஓகே, நல்ல இடமா பார்த்துட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம் வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி வெக்ஸ்டர் அப்படியே அவனை கூட்டிகிட்டு வர அவனும் அப்படியே போயிட்டே இருக்கான். ஸோ 2 பேரும் கேஷுவலாக பேசிட்டு வராங்க. ஏண்டா இப்போல்லாம் ஒர்க் பண்ணி எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா, என்னால் சுத்தமாக ஒர்க் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேட் ஃபீல் பண்ணிட்டே இருக்க, சரி ஓகே விடு பார்த்துக்கலாம், எனக்கே தெரியுது நீ ரொம்ப தான் ஒர்க் பண்ணுறேன்னு, ஏன்டா இவ்வளோ ஹார்டாக ஒர்க் பண்ணுற, பேசாமல் வேறு வேலைக்கு போயிடு, ஆல்வேஸ் நீ எப்போ பார்த்தாலும் உன் பாஸ் கூட பிஸியாகவே இருக்க, என்கிட்ட மேண்டியும் சொன்னான் நீ ரொம்ப ஒர்க் பண்ணுறேன்னு, ஸோ கொஞ்சம் குறைச்சிக்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல, நான் என்ன பண்ண முடியும், என்னால் முடியல, என்னோடய பாடி மைண்ட் எல்லாமே அப்படியே மழுங்கி போயிடுச்சு தெரியுமா, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி பேட் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கான். நான் தான் உங்ககிட்ட சொல்கிறேன்ல, உனக்கு இந்த ஒர்க் பிடிக்கலன்னா விட்டுரு, வேறு நல்ல ஒர்க்காக நான் உனக்காக பார்த்து தரேன், நல்ல வேலை கிடைக்காமையே போயிடுங்கிற மாதிரி சொல்ல அப்படியே அமைதியாகவே இருக்கான் பேட்டு. எனக்கு உன்னோட ஹெல்த் ரொம்ப முக்கியம், நான் உன்னோட ஃப்ரெண்டு புரியுதில்ல உனக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிகிட்டே இருக்க, பார்க்கலாம் விடு அப்படிங்கிற மாதிரி இவனும் கொஞ்சம் கேஷுவலாக இருக்கான். இவனுக்கு இந்த வேலையும் பிடிக்கலங்கிறான், பட் இவனால் வேலையை விட்டு போகவும் முடியல. ஓகே வேறு வேலை பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் அவன்கிட்ட சொல்லவே இல்லை. அவன் சொன்னதுக்கு தலையை மட்டும் ஆட்டிட்டு அப்படி சார் அமைதியாகவே நிற்கிறாரு. அடுத்த நாள் காவ் போகிறதுக்காக அப்படியே டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே நை நிற்கிறான். பரவாயில்ல கரெக்ட் டைமுக்கு வந்துட்டீங்க, வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவனை கூப்பிட அவனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே பேட் வர கரெக்டாக நைக்கு ஃபோன் வருது. ஃபோனில் யாரும் இல்லை, அவனோட செக்ரட்டரி தான். முக்கியமான ஒர்க் சார், எல்லிஸ் உங்களை வர சொன்னாங்கன்னு சொல்ல, இப்போ வா, ஆமாம் இப்போவே வரணுமா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க, ஆமாம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகே இருங்க நான் வந்துடுறேன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டு, சாரி உங்கள் கூட என்னால் வர முடியும்னு தோணலை, எனக்கு முக்கியமான ஒர்க்கு, எலிஸ் ஏதோ என்னோடய அக்ரிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணணும் பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்களா, ஸோ நான் இப்போயே போய் ஆகணும், ஐ எம் சாரின்னு சொல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வரலானாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போய் உங்களோட ஒர்க்கை பாருங்கள் ஓகேவான்னு சொல்ல, உண்மையாகவே சாரி அப்படின்னு சொல்லி அவன் ஃபீல் பண்ண, பரவாயில்ல ஓகேன்னு சொல்லி பேட் சொல்கிறான். பார்த்து போங்க சேஃப்டியாக போங்கன்னு சொல்ல, ஓகே ஓப்பன் காப்னு சொல்லிட்டு அப்படியே க்யூட்டாக அவனும் காரில் ஏறி போயிட்டான். அவன் போனோடனே இவனுக்கு டென்ஷன் ஆகுது, வேணும்னு தான் எலிஸ் இதெல்லாம் பண்ணுறாருன்னு கடுப்பாக அப்படியே முறைச்சிக்கிட்டே நிற்கிறான். அடுத்த சேம் டைம் எலிஸ் கிட்ட அந்த பிஏ பொண்ணு கேட்குறா, நீங்கள் இந்த மாதிரி பண்ணால் மிஸ்டர் நைக்கு உங்கள் மேலே கோவரதா, வந்தால் வரட்டும், அதை பற்றி எனக்கு என்ன கவலை, எனக்கு அதை பற்றிலாம் கவலையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி கோட்டை சரி பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் பிஸியாக இருக்கிற மாதிரி பில்டப் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலி இவனுக்கு அவங்க 2 பேரும் ஒன்றா போகிறது பிடிக்கல, ஏதாவது பண்ணி நிறுத்தணும்னு ட்ரை பண்ணி தான் இதெல்லாம் பண்ணியிருப்பான் போல். அந்த பொண்ணுக்கும் அது தெரியுது. அப்புறம் சரி ஓகேன்னு போயிட்டே இருக்க, அப்புறம் அவன் கிம் கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்து, கிம் எப்படி இருக்க, நீ கொடுத்த அந்த ஒர்க்கு ஓகே, நான் அவரை மீட் பண்ணி எல்லாம் பேசிட்டேன், நல்லா தான் போயிட்டுருக்கு அந்த கிளைண்ட்டோட மீட்டிங்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கான். அப்புறம் எனது கிறிஸ்டல் நல்லா இருந்துச்சா, என்ன கிறிஸ்டல், ஓ கிஃப்டா, சரி சரி உனக்கு அந்த கிஃப்ட் பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, நல்லா இருக்குன்னு கிம் சொல்லியிருப்பான் போல். சரி சரி உனக்கு பிடிச்சா ஓகே, உனக்கு பிடிச்ச ப்ரெசண்ட்டாக இருக்கணும்னு தான் நினச்சேன், உனக்கு பிடிச்ச வரைக்கும் எனக்கு ஹாப்பியாக இருக்குன்னு பேசிகிட்டே இருக்க. கரெக்டாக பேட்டு வரான். பேட்டு வந்தோடனே சரி நான் ஃபோனை கட் பண்ணிவிட்டு பேட்டை பார்த்துட்டே இருக்க, ஏன்னா அதுக்குள்ளே ஒர்க் முடிஞ்சுதான்னு சொல்லி கேட்க, அப்படியே பேட்டு திமிராக வந்து நிற்கிறான். என்னாச்சு ஒர்க்குக்கு இவ்வளோ வேகமாக சார் வந்திருக்கீங்க, என்ன நடக்குதுங்கன்னு சொல்லி கேட்க, அப்படியே மொபைல் எடுத்து டக்குன்னு மெசேஜ் பண்ணிட்டே இருக்கான். என்னென்னு ஒன்றும் புரியாமல் எலிஸ் எடுத்து பார்க்க, உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸை பற்றி நான் சொல்லியிருக்கேன், அந்த ரிப்போர்ட்ஸு ஃபோட்டோஸு, ஸோ அங்கே என்னோட ரிப்போர்ட் என்ன நடக்குதுன்னு எல்லாமே உங்கள் ஃபோனுக்கு அனுப்பியிருக்கேன், செக் பண்ணிக்கங்கன்னு சொல்ல, சூப்பர் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்புறம் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், அதுக்காக தான் இங்கே வந்தேன், இதுக்கப்புறம் இதே மாதிரி தேவையில்லாமலாம் பண்ணாதீங்க, இது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, என்ன பேசுகிற, நீ கொஞ்சம் ஓவராக பேசுகிற, வாயை மூடுன்னு சொல்ல, யார் வாயை மூடணும் சொல்லுங்கள், நான் வேலையை விட்டு போகணுமா சொல்லுங்கள், இப்பயே போக ரெடியாக இருக்கேன்னு சொல்ல, இங்கே பாரு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், நீ நாய் கூட போகாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், நீ இவ்வளோ இடியட்டாக இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்ல, எனது நான் இடியட்டா, எனக்கு ரொம்ப அப்செட்டாக இருக்க உங்களை நினச்சா, நான் அவர் கூட போகக்கூடாதுங்கிறதுக்காக என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்கீங்க பாருங்கன்னு சொல்ல, நீ இவ்வளோ ஸ்மார்ட்டுன்னு நினச்சேன், ஆனால் இப்போ தான் புரியுது நீ ஸ்மார்ட் கிடையாதுன்னு சொல்லி அப்படியே எலிஸ்க்கு டென்ஷன் ஆகிடுச்சு. உன்னை பார்த்தா யார் நல்லவன் யார் கெட்டவன் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஆளே கிடையாது நீ அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க. இங்கே பாருங்கள், நீங்கள் எதாக இருந்தாலும் நேராக சொல்லுங்கள், நான் ஒன்றும் உங்களை மாதிரி கிடையாது, எதாக இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக தான் பேசுவேன், இந்த மாதிரி அக்கறை இல்லாமலாம் நான் நடந்துக்க மாட்டேன்னு சொல்ல, இப்போ உனக்கு என்ன தான் பிரச்சனைன்னு 2 பேருக்குள்ளே ஆர்கியூமெண்ட் போயிட்டே இருக்குது, சொல்லு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி எலிஸ்க்கு ஒரு மாதிரி இருக்குது. நீ நினைக்கிற மாதிரி நான் இப்படி தான் இருப்பேன், அது உனக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல, நான் ரொம்ப வேர்ஸ், நீ நினச்சதை விட ரொம்ப மோசமானவன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி எலிஸ் அப்படியே பேட்டோட பக்கத்தில் போக பேட் அந்த பக்கம் போகிறான். நில்லு
எங்கே போகிற நீ அப்படின்னு சொல்ல, நான் எங்கே வேணாலும் போவேன், தேவையில்லை, அது உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை எனக்குன்னு சொல்ல, ஏன் அவசியம் இல்லை, சொல்லிட்டு தான் போகணும், சொல்லு என்ன வேணுமோ சொல்ல வந்ததை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் போ அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க, அதுக்கு பேட் எதுவுமே பேசாமல் ஒரு செகண்ட் அப்படியே அமைதியாகவே நிற்கிறான். அப்புறம் அப்படியே பேட்டை இழுத்து சார் அப்படியே ஒரு மாதிரி கில்மா பண்ண ரெடியாகான் போல் அவனை அப்படியே அந்த கவுச் மேலே தள்ளி அவனை பார்த்துட்டே இருக்க, அதுக்கப்புறம் 2 பேருக்கு இடையில் க்யூட்டாக ஒரு கிஸ்ஸிங் சீன் போயிட்டே இருக்குது. கிஸ் அப்படி லென்த்தியாக போயிட்டுருக்கு. கிஸ்ஸு வேணாங்கிற மாதிரி ரெஃப்யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பண்ணுறான் நம்ம பேட்டு. அதுக்கப்புறம் அப்படியே அந்த கிஸ்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மேலே போய்கிட்டே இருக்க, 2 பேருக்கு இடையில அப்படியே க்யூட்டாக ஒரு கில்மா சீன் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த கில்மா சீனோட முடிவில் என்ன நடந்ததுன்னு பார்த்தா, இது எல்லாமே ஒரு கனவாக இருந்துச்சு. சொல்லுங்கள், என்ன சொல்லணுமோ சொல்லுங்கன்னு சொல்லி இவன் கத்திக்கிட்டே இருக்க, அதை கேட்டுட்டு எலிஸு அது அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டே இருக்கான். உனக்கு தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரியுதுல, நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு நீ எனக்கு சர்வெண்ட்டாக இருக்கணும், அதுதான் உன் பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு டென்ஷனாக எலிஸ் இந்த பக்கம் போக, இங்கே நடந்தது எல்லாத்தையுமே பேட்டு அங்கே இருக்க செக்ரட்டரி பொண்ணுகிட்ட சொல்கிறான். உங்களுக்கு தெரியுமா, அவர் என்ன சர்வராக இருக்க சொல்லிட்டாரு. என்னது நீயா? ஆமாம், எதுக்காக இப்படி இருக்காருன்னு எனக்கு புரியல, அவரை பார்த்தாலே கடுப்பாக இருக்குது. ஆமாம்ல, தேவையே நம்ம வேலை எதுக்கு பார்க்குறாரு, அவர்கிட்ட நம்மளுக்கு அட்வான்டேஜஸும் இருக்குது டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. நல்லா ஹேண்ட்ஸமாக அழகாக இருக்கார், ஆனால் ஏன் இப்படி பண்ணுறாருன்னு புரியல. ஏன் தான் இப்போ அடிக்கடி நம்மளை கடுப்பேற்றிட்டே இருக்காரோ, ஏன் தான் இப்படி இருக்காருன்னு சொல்லி அந்த பொண்ணு புலம்பிகிட்டே இருக்க, அதை கேட்க பேட்டுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆப்போசிட்டில் பார்த்தா நை அப்படியே உட்காந்துருக்கான்னு டென்ஷனா, நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நை பக்கத்தில் போய் உட்கார, நை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதுக்காக தான் வந்தேன்னு சொல்ல, சொல்லு, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எல்லாத்தையும் நான் சரி பண்ணிவிட்டேன், கிளியர் பண்ணிவிட்டேன், டென்ஷன் இல்லாமல் தான் இருக்கேன், என்கிட்ட ஃப்ரீயாக பேசுனா பேசலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், உங்களுக்கும் எலிஸ்க்கும் என்ன ப்ராப்ளம்னு என்கிட்ட கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு சொல்ல, என்னது என்ன சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் புரியலையே, அது ஒன்றும் இல்லை, நான் தெரிஞ்சுக்கணும், என்ன தான் நடக்குது 2 பேருக்கு இடையில, அதை நான் புரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கப்புறம் இவன் அப்படியே ஒரு ஸ்டோரி சொல்கிறான். அது உண்மையாக போயான்னு தெரியல. ஆக்சுவலி நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்க இந்த கம்பெனியோட ஓனரே நான் தான். 70% ப்ராஃபிட் எனக்கு தான் வரணும், அதாவது இவனுக்கு ஷேர் ஹோல்டர் அவ்வளோ இருக்கான், அதை எப்படியாவது இவங்கிட்டேருந்து எடுக்கணுங்கிறதுக்காக உனக்கு நான் ப்ராஜெக்ட்டுக்கு லோன் தரேன், நீ அந்த ஷேர் எனக்கு கொடுத்துருன்னு சொல்லி இவன்கிட்ட எலிஸ் கேட்டிருப்பான். இவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி வந்துட்டான். அந்த கோவத்தில் தான் நான் எப்படி இந்த கம்பெனியை எடுத்துடணுங்கிற பயத்தில் தான் அவன் என்னை பார்த்து பழிவாங்க அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருக்க, அதை கேட்கும்போது பேட்டுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. அவரையே இப்படிலாம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி திங்க் பண்ணிகிட்ருக்கான். இன்னும் என்னை புரிஞ்சுக்கிற மாதிரி தெரில, அவன் என்னை தப்பாக தான் பார்த்துட்ருக்கான், என்றைக்கு அவன் என்னை புரிஞ்சுக்குவான்னு தெரிலன்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு 2 பேர் வந்திருக்காங்க. ஆக்சுவலி சர்வராக வேலை பார்க்க சொன்னனால எல்லா ஒர்க்கையுமே பேட்டையே பார்க்க வச்சுட்டு எலிஸ் அப்படியே உட்காந்துருக்க, ஆப்போசிட்டில் ஒருத்த வரான், அவன் பேர் வின். அவனும் வந்து உட்கார, அவனுக்கும் சர்வ் பண்ணணும், எல்லாமே பண்ணணும்னு சொல்ல, ஆமாம் உங்களோட செக்ரட்டரி எதுக்கு இந்த சர்வர் வேலை பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா, அது என்னோட ப்ரைவேட் பர்சனல் மேட்டர்லாம் ஹேண்டில் பண்ண தெரியாதவங்க வச்சுக்க மாட்டேன், அதுக்காகன்னு சொல்ல, அப்படியே அங்கே இருக்க வின்னோட கையை பிடிச்சி எலிஸ் பேச, அதை பார்க்கும்போது அப்படியே டென்ஷனாக இருக்குது பேட்டுக்கு. மிஸ்டர் வின்னுக்கு என்ன பிடிக்குன்னு உனக்கு தெரியும்ல, போய் அரேஞ்ச் பண்ண போ அப்படிங்கிற மாதிரி அப்படியே அனுப்பி வைக்க, சரி சார், கண்டிப்பாக எனக்கு தெரியும் சார், நீங்கள் இன்வைட் பண்ணுற எல்லா கெஸ்ட்டுக்கும் என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி சிரித்த முகத்தில் அப்படியே பேட் அந்த பக்கம் போக, பேட் அந்த சைடு போன உடனே அப்படியே வின் மேலே வச்சுருக்க கையை டக்குன்னு எலிஸ் அந்த பக்கம் எடுத்துறான். ரெஸ்ட் ரூம் போடலான்னு சொல்லி பேட் வர, வின் அங்கே இருக்கான். மிஸ்டர் உங்ககிட்ட கொஞ்சம் நான் பேசணும் பேட்னு சொல்லிட்டு, எலிஸ்க்கும் கிம்முக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், நான் கிம்மு பற்றி கேட்டதுக்கு எலிஸ் என்கிட்ட ஃப்ரெண்ட் வித் பெனிஃபிட்னு சொன்னாங்க. ஆக்சுவலி அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், எனக்கு உண்மையான ஃபீலிங்ஸ் எலிஸ் மேலே இருக்குது. ஸோ என்னோடய காம்படிட்டரை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், அவரை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி பேட் கிட்ட கேட்க, சாரி சார், நீங்கள் கேட்குற விஷயத்தை என்னால் சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க 2 பேருக்குள்ளே என்ன நடக்குது என்னங்கிறது எனக்கு அதிகமாக தெரியாது. சரி, உன்னால் சொல்ல முடியும்னா எப்போ வேணாலும் என்னை காண்டாக்ட் பண்ணி சொல்லு, கேட்குறக்காக ரெடியாக இருக்கேன், அதுக்காக உனக்கு எவ்வளோ வேணாலும் ஆஃபர் பண்ண ரெடியாக இருக்கேன்னு சொல்ல, இல்லை சார் எனக்கு எதுவும் தேவையில்லை, நான் அதை பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கவும் விரும்பலை, சொல்லவும் விரும்பலை அப்படிங்கிற மாதிரி பேட் சொல்கிறான். சரி ஓகே, உனக்கு விருப்பம் இருந்தால் எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணு, நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பையன் வின்னு அந்த பக்கம் போயிட்டான். அப்புறம் 3 பேர் அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்க, உங்களுக்கு மேலே ரூம் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே சொல்லிக்கிட்டே அங்கே நின்றுட்டுருக்கான் பேட்டு. சரி ஓகே, இதுக்கப்புறம் எஸ்கார்ட் வேலை நீ பார்க்காத, நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு லிஃப்ட்டுக்குள்ளே போக, இவன் பார்க்குறான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அப்படியே அங்கே வின்னுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். லிஃப்ட்டு க்ளோஸ் ஆக அந்த கிஸ்ஸிங் சீனை பார்க்கும்போது அப்படியே பேட்டோட மனசில் அவ்வளோ ஒரு கவலை. அப்படியே திரும்பிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு வர, இங்கே சார் லிஃப்ட்டுக்குள்ளேயே கில்மா பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, இவனுக்கு ரூம் எதுக்கு இங்கேயே கில்மா பண்ண ஆரம்பிச்சிட்டான் போல், அதை பற்றி யோசிச்சுட்டே ஃபீல் பண்ணிட்டு அப்படியே பேட் வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்து அப்படியே பேட் ஃபீல் பண்ணிட்டு
எலிஸ் கூட நடந்த ஒரு மூமெண்ட்டும் அவன் கண்ணு முன்னாடி அப்படியே வந்துட்டே இருக்கு. கிம்முக்கு ஒரு ப்ரெசன்ட் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னது, அதை நினச்சி இவன் அப்படியே கோவப்பட்டது அப்படியே அவன் கண்ணு முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வின்னு வந்து கிம்முக்கும் எலிஸ்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அவங்கள பற்றி சொல்லுன்னு சொல்லி இவன்கிட்ட கேட்டது. அதுக்கு அடுத்து இவன் அங்கேருந்து வரும்போது லிஃப்ட்டுக்குள்ளே நடந்த அந்த கில்மா மேட்டர் வேற இவன் கண்ணு முன்னாடி வர இதெல்லாம் நினச்சி சார் அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே ஒரு ஃபீலிங்ஸ்லேயே உட்காந்துருக்க காலிங் பெல்லை நான் ஸ்டாப்பாக அடிக்கிற சத்தம் கேட்குது. காலிங் பெல் இப்படி அடித்தாவே தெரியுது மேனஸ் இல்லாத நம்ம சார் எலிஸ் தான் வந்திருக்கான்னு. சரி ஓகேன்னு சொல்லி எலிஸை பார்க்கறக்காக அப்படியே வெளியே வந்து நிற்கிறான். சொல்லுங்கள் சார், என்னை பார்க்கறக்காக வந்திருக்கீங்க, என்னன்னு சொல்லி கேட்க, முக்கியமாக ஏதாவது மேட்டரா? ஆமாம், உங்ககிட்ட பேசணும், அதை இங்கே பேச முடியாது, வீட்டுக்குள்ளே போய் பேசலாமான்னு சொல்ல, வீட்டுக்குள்ளேயா, இங்கேயே சொல்லுங்கள், சாரி இது கொஞ்சம் பர்சனல், உனக்கு இங்கேயே பேசணுன்னா சொல்லு, நான் பேசிக்கிறேன்னு சொல்ல, இல்லை பரவாயில்ல வாங்க வீட்டுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி அவனை வீட்டுக்குள்ளேயும் கூட்டிகிட்டு போயிட்டான். உனக்கு நான் சாரி சொல்லணும், அதுக்காக தான் இங்கே வந்தேங்கிற மாதிரி எலிஸ் சொல்ல, பேட் அதை கேட்டுட்டு சாரியா எனக்கு புரியலங்கிற மாதிரி கேட்க, நான் சொன்னது உன் காதில் விழுந்ததா இல்லையா, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது, ஆக்சுவலி உன்னை வின்னுக்கு சர்வ் பண்ண சொன்னது தப்பு தான், ஸோ அதை நான் கொஞ்சம் ஓவராகவே பேசிட்டேன்னு எனக்கு தோணுச்சு, ஸோ சாரி, அதைத்தான் சொல்லிட்டு போகணுன்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓ அப்படியா, இதுக்காக சாரி சொன்னீங்களா, சாரி சொல்கிறக்காக தான் இவ்வளோ தூரம் வந்தீங்களா, ஆமாம் எனக்கு சாரி சொல்லணும், உங்ககிட்ட நேரில் சொல்லணும்னு தோணுச்சு, ஸோ அதனால தான் இங்கே வந்தேன், ஐம் சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பரவாயில்ல சார் விடுங்க, உங்களோட மன்னிப்பை நான் ஏற்றுக்கிட்டேன், இதுக்கப்புறம் இதே மாதிரி பண்ணாதீங்க ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பேட் ஃபீல் பண்ணிட்டே இருக்க, சரி ஓகே இதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், ஆனால் நீ நாய்கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளியே இரு சரியா அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுன்னு இவனுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், திரும்பவும் அவரை பற்றி எதுக்கு பேசுகிறீங்க, நீங்கள் மன்னிப்பு கேட்க வந்தீங்களே, கேட்டாச்சு, இங்கே எதுக்கு அவங்கள பற்றி தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சு. நான் ஒன்றும் உங்களுக்கு ஃபன் பண்ணுற மாதிரி கிடையாதுன்னு சொல்ல, நீ அவன் சொல்கிற பொய்யெல்லாம் நம்புறியா இல்லையான்னு எனக்கு தெரியாது, அவனோட வீக் பர்சன் நீ நினச்சிடாத, அவன் வீக்கெல்லாம் கிடையாது, நீ நினைக்கிற மாதிரி ஆள் அவன் கிடையாது, சரி ஓகே சார் எதை பற்றி பேச நான் விரும்பலை, நீங்கள் பேசிட்டீங்களா கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல, அவனுக்காக என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சு எலிஸ்க்கு. அதுக்காக நான் சொல்லலை, சண்டை பெருசாக வேணாம், ஆர்குமெண்ட் வேணான்னு தோணுச்சு, அதுக்காக தான் சொன்னேன், நீங்கள் போங்கன்னு சொல்ல, நான் இதுக்கு போகணும், அவனுக்காக நீ என்ன போன்னு சொல்கிற, ஸோ நீ அவன் மேலே லவ் இருக்கு உனக்கு அப்படித்தானே, இங்கே பாருங்கள் நீங்கள் தேவையில்லாதது பேசுகிறீங்க, ஆர்கியூ வேணான்னு தானே சொல்ல வந்தேன், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது, நீங்கள் கிளம்பலாம் சார், பரவாயில்ல, நீங்கள் கில்ட்டியாக ஃபீல் பண்ணீங்க, அதுக்காக தான் சாரி சொல்ல வந்தீங்கன்னு நினச்சேன், அது வரைக்கும் நல்லது தான், கிளம்புங்கன்னு சொல்ல, நான் ஒன்றும் கில்ட்டியாலாம் ஃபீல் பண்ணல, நான் ரீசன் இல்லாமல் எந்த சண்டையும் போகல, இப்போ நீங்கள் ரீசன் இல்லாமல் தானே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக அப்படியே அந்த பக்கம் பேட் போக, நில்லுன்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி அப்படியே இழுக்க, இங்கே பாரு நீ என்ன சொன்ன சொல்லு, திரும்ப சொல்லு, என்னடா சொல்ல வந்த சொல்கிறா, நான் ரீசனே இல்லாமல் தான் பேசுகிறேன்னா சொல்லுன்னு சொல்லி அவனை பார்த்து கேட்டுகிட்டே இருக்க, அவன் கையை டைட்டாக பிடிச்சிருக்கான். இங்கே பாரு இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, நான் சாரி சொன்னேன், எதுக்காக சாரி சொன்னேன்னு தெரியுமா, நான் உன்கிட்ட கில்ட்டியாலாம் ஃபீல் பண்ணிடல, நான் உன்னோட ஃபீலிங்ஸை மதிச்சேன், உனக்கு அது பிடிக்கலன்னு எனக்கு புரிஞ்சது, நான் தப்பு பண்ணிட்டேன்னு தோணுச்சு சாரி சொல்ல வந்தேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்ல, எனக்கு புரியுது சார் எல்லாமே புரியுது, என்னோட ஃபீலிங்ஸை பற்றி உங்களுக்கு என்ன கவலை, என்னை பற்றி நீங்கள் எதுக்கு ஃபீல் பண்ண போகிறீங்க, தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக அப்படியே பேட் பார்த்துட்டே இருக்க, அதை கேட்கவும் இன்னும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. புரியுது நீ என்ன மீன் பண்ணுறேன்னு எனக்கு புரியுது, புரியுதுல நான் என்ன சொல்ல வந்தேன்னு புரியுதுல, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கிம்முக்கு ப்ரெசன்ட் பாயிண்ட் வான்னு ஆர்டர் பண்ண வேணாம், அதுக்கப்புறம் நீங்கள் வின்னுக்கு சர்வ் பண்ணணுன்னு என்கிட்ட சொல்ல வேணாம், ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நான் ஹர்ட் பண்ணேன்னு நினைக்கிறீங்க, நான் ஹர்ட் தான் ஆனேன், அப்படி தானே ஹர்ட் ஆனேன், ஓகே நான் ஒத்துக்கிறேன், ஐம் சாரி, நானே உங்ககிட்ட சாரி சொல்கிறேன், எனக்கு இது எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் பண்ணுறக்கு ரெடியாக தான் இருக்கேன்னு சொல்ல, இதை கேட்ட உடனே அப்படியே டென்ஷன் ஆகிடுது எலிஸ்க்கு. அப்படியே முறைச்சி அவனை பார்த்துட்டே இருக்க, அப்படியே அவன் கையை டைட்டாக பிடிச்சிட்டு, நீ என்ன சொன்ன, இதில் உனக்கு எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது அப்படித்தானே அப்படின்னு சொல்ல, விடுங்க அப்படின்னு சொல்லி கையை தட்டி விட ட்ரை பண்ணிட்டே இருக்கான். பட் எலிஸ் விடுற மாதிரி தெரியல, அப்படியே அவனுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்க, அந்த கிஸ் அப்படியே லென்த்தியாக போயிட்டே இருக்குது. இதாவது உண்மையான கிஸ்ஸா இல்லை பொய் கிஸ்ஸான்னு தெரியலப்பா, போங்கடா உங்கள் கிஸ்ஸை நான் நம்பவே மாட்டேன், என்னை ஏமாற்றிக்கிட்டே இருக்கானுங்க ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும். ஸோ அந்த கிஸ்ஸிங் சீனில் லென்த்தியாக அப்படியே போயிட்டு இருக்க எபிசோட டக்குன்னு இதோட முடிச்சிட்டாங்க. அடுத்த எபிசோடில் பாசிட்டிவ்னஸ் கொஞ்சம் ஓவர்லோடடாக இருக்கும்னு நினைக்கிறேன், ப்ரமோவை பார்த்தேன் அப்படி தான் இருந்துச்சு. என்ன நடக்குதுன்னு நெக்ஸ்ட் வீக் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே அடுத்த